ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சு போச்சுன்னா, கண்டிப்பா இந்த மட்டன் தக்கடை ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது எங்க முஸ்லிம்ஸ் வீட்லலாம் ரொம்பவே ஃபேமஸா இருக்கக்கூடிய ரெசிபி. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல நான் கடையில கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி வந்து சேர்த்து இந்த மாரி பெனஞ்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் உப்பும், தேங்காய் எண்ணெயும் சேர்த்து வந்து பெனஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி சூடா இருக்கும் பொழுதே இந்த மாதிரி வந்து திரட்டி நீங்க எடுத்துக்கலாம். நீங்க இத எந்த ஷேப்லனாலும் நீங்க உருட்டி எடுத்துக்கலாம். இத நீங்க ரவுண்டாவும் எடுத்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி நீள வாக்காவும் எடுத்துக்கலாம். நாங்க எப்பவும் இந்த மாதிரி நீள வாக்குல தான் வந்து நாங்க வந்து அத திரட்டி எடுத்துப்போம். இதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இத தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து சின்ன வெங்காயம், 1 பிரியாணி இல, மல்லி, புதினா, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சில தேங்கா, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, 1 அன்னாச்சி பூ, 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இப்போ ஒரு நல்ல அகலமான அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. தக்காளி, அதுக்கப்புறம் மல்லி இலை, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமா உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பா வந்து மட்டன் எலும்புல வந்து ட்ரை பண்ணுங்க. அப்பதான் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நான் ஏற்கனவே மட்டன் எலும்ப வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்து இத நல்லா வந்து மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம்ல, அத வந்து நல்லா அரைச்சு பேஸ்ட்டா வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பச்சரிசி வந்து திரட்டி வச்சிருந்தோம்ல, அத வந்து ஃபுல்லா வந்து சேர்க்கக்கூடாது. 3 பேட்சா பிரிச்சு பிரிச்சு சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு பேட்சுக்கு நடுவுலயும் 5 நிமிஷம் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு கேப் விட்டு இந்த மாரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவு நம்ம திரட்டினோம்ல, அதில ஒரு பால் சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கரைச்சு ஒரு கலவை மாரி ரெடி பண்ணிக்கோங்க. அத இப்போ நம்ம இந்த மிக்ஸ்சர்ல வந்து சேர்த்துட்டு, ஒரு 5 நிமிஷம் போல நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பச்சரிசிங்கிறதுனால அப்பப்ப அடி பிடிக்கும். அதனால தான் அடி கனமான பாத்திரம் வந்து எடுத்துக்க சொன்னேன். அப்பப்போ லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னா, சூப்பரான மட்டன் தக்கடி அட்டகாசமா ரெடி ஆயிரும். இத நீங்க சிக்கன், பீஃப்ன்னு எதுல பண்ணாலுமே இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. மட்டன் எடுத்துக்கோங்க. மட்டன்லயும் நீங்க எலும்பு கறியா பார்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.